வெளியே வேணால் அடங்க மறு அத்துமீறினுவார். உள்ளதெல்லாம் முதல்ல அடங்குன்றது தான் கதையே. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. அவருடைய பொறுமை, அவருடைய அந்த மிதமான ஒரு இது, அந்த சிந்தனையை இவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. ம். ப்ளஸ்ஸு கட்சியில இருக்கிறவங்கள சலுகைகள் குடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ பொதுவாவே மொத்தமா சாசனம் எழுதி குடுத்த மாரி. சிபிஎம் எப்பவுமே அப்படி இருக்காது. ஏன்னா, அப்ப இருந்த லீடர்ஸ் அந்த மாரி. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் ஒயிட் காலர். ஓகே. சுயநலம் ஒன்றே தான் குறிக்கோள். வாழ்க்கையில சுகங்கள அனுபவிக்கணும், பல விஷயங்கள பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க. அவங்கள்ட்ட வந்து தியாக வாழ்க்கைலாம் கிடையாது இப்ப இருக்கிறவங்கள்ட்ட. ம். அதனால என்ன ஆகுதுன்னா, அவர்கள் அது ஏதோ ஒரு வகையில சரிகட்டப்படுகிறார்கள். இதுல வந்து முக்கியமான விஷயம், இவர்கள் நாலேட்ஜ் எவ்வளோ மழுங்கி போச்சுன்னா, தேர்தல் நடைமுறை தந்திரம்னு சொல்லுவாங்க. திமுகவ உடைய இத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஓவரா போகுது. ஊழலு, பல விஷயங்கள் இருக்கு. இவங்களோட தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இவர்கள ஸ்டாலின கொண்டு வரதுக்கு காரணமாயிட்டோம். இது இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது. இப்ப தாவேகா வந்திருக்கு. நம்ம அப்படியே இது பண்ணி தாவேகாவோட இது பண்ணி கரெக்ட் பண்ற வேலைய பண்ணணும். திமுக வீழ்த்தப்படணுன்ற மாரி இவர்கள் நகர்ந்திருக்கணும். அந்த சான்ஸ புறக்கணிச்சாங்க. விஜயெல்லாம் இவங்க ரொம்ப கேவலமா பார்த்தாங்க. விஜய் பெரிய சக்தி. இவர்கள்லாம் இணைஞ்சா அது மாற்று சக்தியா போயிடும்.